இப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையான பல்வேறு கோரிக்கைகளை வாதாடி பெறக்கூடிய ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு 6 எம்பி நாம் தேர்வு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கோம். இவங்க மத்திய அரசுக்கு ஒரு அனுசரணையாக இருப்பாங்களா? இல்லை மத்திய அரசை உண்மையான தகவல்களை திரட்டி ஆணிபூர்வமாக வாதாடி நம்முடைய உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு உண்டான வாதங்களை அவங்க முன்வைப்பாங்களான்றதுதான் எங்களுடைய கேள்வி. அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர்கள் இருந்தால் தான் நமக்கு சரியான ஒரு தீர்வாக அமையும். அனைத்து கட்சிகளிலும் நியமன எம்பி எடுக்கிறாங்க. ஆனால் நியமன எம்பி எடுக்கிறவங்க உள்ளே போகிறாங்க, அவங்களுடைய தற்காப்புக்காக தான் போகிறாங்களோ இல்லையா, மக்களுக்காக குரல் கொடுக்குறதே கிடையாது. பாராளுமன்றத்தில் நியமன எம்பிக்களால் எந்த ஒரு இதுவும் அங்கே போராட முடியல அவங்களால. நியமன எம்பின்னு எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்தந்த கட்சிகளை குறைகளை பாராளுமன்றத்தில் சொல்லி மக்களுக்கு நல்லது பண்ணதானே அந்த நியமன எம்பின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை செய்யாமல் இவங்க அதை பண்ணணும். ஆனால் அதை பண்ணாமல் இவங்க தற்காப்புக்காக பண்ணிவிட்டு அதை முடிச்சிடுறாங்க. நெல் எடுக்கிற டிபிஎஸில் அந்த நெல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எந்த இடமும் இல்லை. நாங்கள் விவசாயிகள் கொண்டு வைக்கிறோம், அது மழையோ வெயிலோ காயுது. அதுக்கு மாநிலங்கள் உறுப்பினர்கள் மத்திய அரசை கேட்டு அதற்குள்ள நிதியை வாங்கி அரசுக்கு தமிழ்நாடு அரசுகிட்ட கொடுத்து இந்த டிபிஎஸ் அனைத்துக்கும் நெல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு குடோன் கட்டணும். சரக்கு மற்றும் சேவை வரி நிலுவையின்றி அந்தந்த மாநிலங்களுக்கு கிடைக்கும் வகையில், குறிப்பாக தமிழகத்தில் வசூல் செய்த வரி வசூலை நிலுவையின்றி உடனடியாக மாநில அரசுகளுக்கு கொடுப்பதற்கு புதிய மாநிலங்களை உறுப்பினர்கள் மாநிலங்களில் குரல் கொடுக்க வேண்டும். ரயில்வே திட்டங்களுக்கு, குறிப்பாக பிற மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது கேரளம், ஆந்திரம் மாநிலங்கள் ஒப்பிடுவது ரயில்வே திட்டங்களுக்கு குறைந்தளவு நிதியை ஒதுக்கப்படுகிறது. எனவே ரயில்வே திட்டங்களுக்கு கூடுதல் நிதி, இரட்டை ரயில்வே பாதை அமைப்பதற்கு, புதிய ரயில்வே பாதைகள் அமைப்பதற்கும், இருக்கக்கூடிய கூடுதல் ரயில்கள் எண்ணிக்கை மேம்படுத்துவதற்கும் குரல் கொடுக்கின்ற பட்சத்தில் தமிழகம் மேலும் வளர்ச்சியடையும் என்பது என்னுடைய கருத்து.